ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அசத்தலான ஒரு குழம்பு ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்புக்கு என்னென்ன பொருள் தேவைன்னா, தாளிக்கிறதுக்கு பாருங்கள், கொஞ்சமாக நான் கடுகு எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் சீரகம், அதுக்கப்புறம் கொத்தமல்லி எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம், அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு உப்பு, அப்புறமா எள்ளு எடுத்திருக்கேன். நான் ஒரு ஸ்பூன் போல் நான் எள்ளு எடுத்திருக்கேன். ஸோ இந்த எள்ளு என்னென்னா நம்ம லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். இது ஜஸ்ட் ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காகவும் ஒரு நல்ல வாசனைக்காகவும் கொடுக்க நம்ம இந்த எள்ளு எடுத்து வச்சுருக்கோம். இது ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு இது லாஸ்ட்டில் தான் சேர்க்க போகிறோம். ஸோ அதுக்கப்புறம் மிளகாத்தூள் நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன். இது மிளகாத்தூள் தனியாத்தூள் ரெண்டும் நான் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால வீட்டில் அதை நான் 2.5 ஸ்பூன் அளவுக்கு, இதில் நான் 2.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன் நான். அதுக்கப்புறம் ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த இதில் 3/4 டீஸ்பூன் நான் மஞ்சள்தூள் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் புளி பாருங்கள், புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் பெரிய ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்துகிட்டு நான் ஒரு அரை கிண்ண அளவுக்கு தண்ணி எடுத்துகிட்டு அதில் ஊற வச்சுருக்கேன். இது ஒரு 15 மினிட்ஸ் போல் ஊறட்டும். அதுக்கப்புறம் இந்த பாருங்கள், கத்திரிக்காய் ஒரு 7 கத்திரிக்காய் போல் எடுத்துகிட்டு நான் இது எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வைக்கிறதுனா நான் இதை அப்படியே தோலோடு போட்டிருக்கேன். ஜஸ்ட்டு காம்பு மட்டும் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி கீனிட்டு அப்படியே போட்டிருக்கேன் நான். ஸோ இது மாதிரி எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு இது மாதிரி போட்டால் இன்னும் நல்லா கத்திரிக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் பாருங்கள், ஒரு வெங்காயம் பெரிய ஆனியன் எடுத்துகிட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறமா ஒரு பெரிய டொமேட்டோ எடுத்து இது மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பூண்டு பாருங்கள், ஒரு 20-25 போல் எடுத்துகிட்டு நான் தோல் ஊற்றி வச்சுருக்கேன் நான். அப்புறமா கொஞ்சமாக தாளிக்கிறதுக்கு கருவேப்பிலை வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பெருங்காயம் எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வச்சு தான் நம்ம எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பண்ண போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காயிட்டும். ஸோ இதில் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் சமையல் எண்ணெயும் நல்லெண்ணெயும் மிக்ஸ் பண்ணி ஊற்றுறேன் நான். ஸோ எண்ணெய் ஊற்றிக்குங்க. இது சமையல் எண்ணெய். ஸோ போதும். அப்புறமா இதில் கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. ஸோ காரக்குழம்பு எப்போவுமே கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துனா தான் காரக்குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம நல்லெண்ணெய் யூஸ் பண்ணுறோம். ஸோ எண்ணெய் காயிட்டும். கடுகு போட்டுடலாம். கடுகு போட்டுடலாம். கடுகு பொரிக்கிட்டோம். கடுகு பொரியுது. ஸோ பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். இந்த பாருங்கள், நான் இவ்வளோ போடுறேன். கேஸ் சிம்லேயே இருக்கட்டும். ஸோ அதுக்கப்புறம் சீரகம் போட்டுக்கலாம். போட்டு லைட்டாக கலரி விடுங்க. ஸோ அதுக்கப்புறம் பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு போட்டாச்சு. ஸோ பூண்டு கலர் கொஞ்சம் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நீங்கள் ஆனியன் போட்டுக்கோங்க. ஸோ அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்படி எண்ணெயில் பூண்டு வதக்கிறது மூலிமா குழம்பு இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த பூண்டு நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கிட்டு குழம்புல போடும்போது நல்லா சாஃப்டாகிடும். பூண்டு பாருங்கள், லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது பாருங்கள். ஸோ இந்த ஸ்டேஜில் ஆனியன் போட்டுடலாம். ஆனியன் போட்டாச்சு. ஸோ ஆனியன் போட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்குங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். ஆனியன் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு வருது. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம கருவேப்பிலை சேர்த்துடலாம். கருவேப்பிலை எப்பயுமே நல்லா பிச்சுட்டு பிச்சு போட்டு சேர்த்துக்குங்க. அப்படியே சேர்த்துட்டிங்கன்னா அதோடய வாசம் குழம்புல இறங்காது. ஸோ ஆனியனும் இதுவும் சேர்த்து நல்லா வதக்குங்க. கருவேப்பிலையும் சேர்த்து ஆனியன் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம டொமேட்டோ சேர்த்துக்கலாம். டொமேட்டோ சேர்த்தாச்சு. ஸோ டொமேட்டோ சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஸோ இந்த ஆனியனும் டொமேட்டோ நல்லா மிக்ஸ் ஆகிட்டு இன்னும் கிரேவி மாதிரி வரணும். ஸோ அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், டொமேட்டோவை போட்டு நல்லா வதங்கியாச்சு. ஸோ பாருங்கள், ஆயில் என்னமா பிரிஞ்சு வருது. ஸோ இந்த ஸ்டேஜ் நம்ம கத்திரிக்காய் போட்டுக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் போட்டாச்சு. கத்திரிக்காய் போட்டு லைட்டாக வதக்குங்க போதும்.
ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கத்திரிக்காய் லைட்டாக வதக்கிட்டு கொஞ்சமாக வந்து இப்போ கொத்தமல்லி போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் வந்து குழம்பு இறக்கும் போது கொத்தமல்லி வந்து தூவிட்டு அதுக்கப்புறம் இறக்கிக்கலாம். ஸோ நம்ம ஆனியனும் டொமேட்டோவும் இது மாதிரி வந்து நல்லா எண்ணெய் பிரிவு அளவுக்கு வதக்கினா தான் குழம்பு நல்லா வந்து திக்காகவும் இருக்கும், நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கத்திரிக்காய் வந்து வதக்கிக்கலாம். பாருங்கள், கத்திரிக்காய் வந்து லைட்டாக வந்து வதங்கிருக்கு பாருங்கள். ஸோ இதில் வந்து இப்போ வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம புளி கரைசல் ஊற்றிடலாம். பாருங்கள், நான் வந்து புளி கரைசல் எடுத்து வச்சுருக்கேன் நான். ஸோ நம்ம அதை ஊற போட்டோம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து நல்லா கரைச்சிட்டு நான் வந்து ஒரு கிண்ணம் ஃபுல்லாக வந்து இப்போ புளி கரைசல் வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 வாட்டி நல்லா வடிகட்டிட்டு ஸோ இதை வந்து நம்ம வந்து இதுக்குள்ளே வந்து சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு நம்ம மிளகாத்தூள், உப்பு, மஞ்சள்தூள் வந்து போட்டுடலாம். பாருங்கள், புளி கரைசல் வந்து ஊற்றியாச்சு. ஸோ புளி கரைசல் வந்து நீங்கள் ரொம்ப வந்து திக்காக வந்து கரைச்சிடாதீங்க, ஏன்னா வந்து இது காய் வேகணும். ஸோ இந்த இதிலே வந்து காய் வெந்தால் தான் வந்து காயில் வந்து எல்லா புளிப்பு காரம் எல்லாமே இறங்கிட்டு கத்திரிக்காய் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம வந்து இப்போயே வந்து புளியிலே வந்து காய் வந்து வேக வச்சிடும். ஸோ இதிலே வந்து வெந்துடும். ஸோ இதில் வந்து தேவையான அளவுக்கு மிளகாத்தூள் போட்டுடலாம். 2.5 ஸ்பூன் போட்டுக்கலாம். பாருங்கள், ஸோ மஞ்சத்தூள் போட்டுருலாம். பாருங்கள், மஞ்சத்தூள் இவ்வளோ போடுறேன், 1/2 ஸ்பூன் தான். ஸோ அதுக்கப்புறம் வந்து சால்ட் போட்டுக்கலாம். நான் வந்து கல் உப்பு போடுறேன், நீங்கள் தூள் உப்பு போடுறதா இருந்தாலும் போட்டுக்கலாம், உங்களோட விஷ் தான். பாருங்கள், நான் இவ்வளோ உப்பு போடுறேன். ஸோ நல்லா வந்து கலரி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு மூடி வச்சிடலாம். ஸோ இது வந்து குழம்பு நல்லா கொதிக்கட்டும், இந்த காய் வந்து வேகட்டும் நல்லா கத்திரிக்காய். அதுக்கு முன்னாடி உப்பு காரெல்லாம் வந்து ஒரு வாட்டி வந்து செக் பண்ணிக்கோங்க நீங்கள். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஒரு பிளேட் போட்டு மூடிடலாம். பிளேட் போட்டு மூடியாச்சு. ஸோ வந்து நல்லா வந்து குழம்பு கொதிக்கட்டும், கத்திரிக்காய் நல்லா வேகட்டும். ஒரு 15 மினிட்ஸ் வந்து அப்படியே விடுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எள்ளு வந்து நல்லா வந்து அரைச்சாச்சு மிக்சியில். ஸோ இந்த இதுக்கு வந்து அரைச்சி வச்சிங்க. அதுக்கப்புறம் வந்து நான் கொஞ்சம் வெல்லம் வச்சுருக்கேன். ஸோ இது எதுக்காகதுன்னா, நம்ம வந்து இந்த எள்ளு சேர்க்கும் போது இந்த வெல்லமும் நம்ம சேர்த்துட்டு கொஞ்சம் கொதிக்கிட்டேன்னு சொல்லிட்டு ஆஃப் பண்ண போகிறோம். எதுக்கு இந்த வெல்லம் சேர்க்குறோன்னா, நல்லா வந்து குழம்பு டேஸ்ட்டாகவும் இருக்கும், புளிப்பு காரம் எல்லாமே வந்து ஈக்குவலாக தெரியும், குழம்பும் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த எள்ளு வந்து குழம்பு நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். ஸோ அதுக்காக தான் வந்து இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம லாஸ்ட்டில் சேர்க்குறோம். ஸோ பாருங்கள், கடாய் ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ குழம்பு பாருங்கள் எவ்வளோ கம்மியாகிடுச்சு, எவ்வளோ திக்காக வந்திருக்கு பாருங்கள் குழம்பு. ஸோ வந்து கத்திரிக்காவும் வந்து நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்கள், நல்லா கத்திரிக்காய் வெந்துட்டுருக்கு. ஸோ இது வந்து இது கூட குழம்புல சேர்த்துடலாம். ஸோ குழம்புல சேர்த்தாச்சு. ஸோ வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஸோ வந்து குழம்பு வந்து கொஞ்சம் கொதிக்கிட்டோம், இது போட்டிருக்கோம் இல்லைங்களா, குழம்பு வந்து கொதிக்கிட்டோம். லைட்டாக வந்து கொச்ச பிறகு நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம். ஸோ குழம்பு நல்லா கொதிக்குது. ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொத்தமல்லி தூவிட்டு இறக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் வந்து வெல்லம் போட்டிருக்கேன். ஸோ நீங்கள் வெல்லம் இல்லைனா கூட சுகர் கூட வந்து ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு அளவுக்கு வந்து நம்ம போட்டுக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்ல ஒரு டேஸ்டான எண்ணெய் கத்திரிக்காய் காரக்குழம்பு பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இது நம்ம வந்து ரைஸில் போட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். ஸோ இதுக்கு வந்து நான் சைட் டிஷ்ஷாக வந்துட்டு கேரட் முட்டை போட்டு பொரியல் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு வந்து நல்ல காம்பினேஷனாக இருக்கும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இது நீங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, பாய் ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.